மக்களிடையே பிளவை ஏற்படுத்தும் வகையில் கேடுகெட்ட மலிவான அரசியல் செய்கின்றனர். திருப்பரங்குன்றம் பிரச்சினை தொடர்பாக மதுரையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாட சதி செயல்கள். அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அது கேடுகட்ட மலிவான அரசியல். வளர்ச்சி திட்டங்களை சகித்துக் கொள்ள முடியாமல் சதி செய்வதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எப்படி பந்து வீசினாலும் சிக்ஸர் அடிப்போம், போட்டியில் சாம்பியன் தாங்கள்தான் என்றும் பேச்சு. எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால தாங்கிக்க முடியல, அதனால சதி திட்டங்கள்ல நீங்க போடுறீங்க. நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான். மதுரை மக்கள் அமைதியை மட்டுமே விரும்புபவர்கள், அதற்கு நன்றி என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. சில கட்சிகளுக்கு எப்போதும் கலவர சிந்தனைதான், தேவையில்லாத பிரச்சனையை கிளப்புகின்றனர் எனவும் குற்றச்சாட்டு. அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். ஆராயாமல் அவசரப்பட்டு வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய மண் மதுரை. திருச்செந்தூர் முருகனின் வேலுக்காக நீதி கேட்டு கலைஞர் நெடும்பயணம் தொடங்கியதும் மதுரையில்தான் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேண்டாம் என மத்திய பாஜக அரசு நினைக்கிறது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் இன்னும் வரவில்லை என்றும் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றிய பாஜக அரசு மதுரைக்கு அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆச்சு? இன்னும் வரல. ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க? மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணாம், வேணும்னு நாம கேட்ட அதை வேணாம்னு சொல்றாங்க. மதுரை மேலமடை சந்திப்பில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். மேம்பாலத்தின் அருகே அமைக்கப்பட்டுள்ள ஏறு தழுவுதல் சிலையும் திறப்பு. தமிழ்நாடு வளர்க்கிறது 2025 எனும் தலைப்பில் மதுரையில் முதலீட்டாளர்கள் மாநாடு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 36,660 கோடி ரூபாய் மதிப்பில் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தூங்கா நகரம் என்று கூறுவதை விட விழிப்புடன் இருக்கும் நகரம் என்றே மதுரையை கூறலாம். கோயில் நகரமான மதுரையை தொழில் நகரமாக்குவதே ஆசை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் உரை. கோயில் நகரம்னு பேர் மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? எனக்கு இந்த மதுரை தொழில் நகரமாகவும் புகழ்பெறணும் என்பதுதான் என்னுடைய ஆசை, லட்சியம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டதால் தான் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கெட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முதல்வரை நினைத்து வருத்தமாக உள்ளது. தேர்தலை மனதில் வைத்து முதல்வர் ஸ்டாலின் பேசுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். இன்னும் ஒரு 60-70 நாடுகளில் வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு அங்காளி பங்காளி என்று சொல்வதை
ஆக சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு வங்கிக்காகவும் பயன்படுத்துகிறதார் முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரங்களில் நான் என்னுடைய குற்றச்சாட்டை சொல்கிறேன். அதிமுக இணைப்புக்கு அதிகாரத்தை வைத்து பாஜக மிரட்டவில்லை. ஒரு கட்சியில் பிரச்சனையை சரி செய்ய மத்தியஸ்தர் தேவை என டிடிவி தினகரன் கருத்து. கட்சியில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது அவர்களே எப்படி பேசி தீர்க்க முடியும்? இன்னொரு மத்தியஸ்தர் தேவை. டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி அன்புமணி பாமக தலைவர் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. தம்மிடமிருந்து கட்சியை பறிக்கும் சதி திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ராமதாஸ் அறிக்கை. (2026) வரை அன்புமணியே பாமக தலைவர் என்ற தேர்தல் ஆணைய அங்கீகரிப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரிக்கவில்லை. எந்த நீதிமன்றம் சென்றாலும் ராமதாஸ் தரப்பினால் வெல்லவே முடியாது என வழக்கறிஞர் கே பாலு சவால். இந்த வழக்கில் நான் இப்பவும் மீண்டும் சொல்றேன், சவாலா சொல்றேன், எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நீதிமன்றத்திலும் அவர்களால் வெற்றி பெறவே முடியாது. ஈரோட்டில் தவிக தலைவர் விஜய் பரப்புரை செய்ய கேட்ட இடத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. இடப்பற்றாக்குறை காரணமாக வேறு இடத்தை பார்த்துக் கொள்ள அறிவுறுத்தல். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் மதுபான கூடத்தை அகற்றக் கோரி தவிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். காவல்துறை பாதுகாப்பை மீறி மதுபான கூடத்தின் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். 13ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேனியில் வைகை அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1759 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருவதால் 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. கும்பகோணத்தில் சக மாணவர்களால் தாக்கப்பட்டு +2 மாணவர் இறந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம். உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறை நடவடிக்கை. மன்னார்குடி அருகே 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 20 பேர் படுகாயம். மன்னார்குடி மற்றும் திருவாரூர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதி. கோவையில் இன்று 9 இண்டிகோ விமான சேவைகள் ரத்து. கவுண்டர்களில் நின்று கட்டணத்தை திரும்ப பெற்ற பயணிகள். வெனிசுலா அருகே தொடர்ந்து படைகளை குவிக்கும் அமெரிக்கா. ட்ரம்ப் அரசின் செயலுக்கு எதிராக அமெரிக்கர்களே போராட்டம். ஆப்பிரிக்க நாடான சூடானில் பள்ளி மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்திய துணை ராணுவ படையினர்.
33 குழந்தைகள் உட்பட 50 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இயற்கை பேரிடர்களால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1750ஐ தாண்டியதாக அறிவிப்பு. அதிகபட்சமாக இந்தோனேஷியாவில் மட்டும் 900 பேர் உயிரிழந்த சோகம். உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பதக்கம் வென்று சென்னை திரும்பிய வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு. ஊக்கம் அளித்து நிதி வழங்கிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த வீராங்கனைகள். அதே மாதிரி இந்த வேர்ல்டு கப்புக்கு எப்படி நான் எப்படி போகிறதுன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நிமிஷத்தில் உதயநிதி சார் கூப்பிட்டு 1 lakh தருவார்னு நினச்சேன். 1,50,000 எக்ஸ்ட்ராவே கொடுத்தாரு. அவர் கொடுத்த பேமெண்ட்டில் தான் நான் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தேன். இந்தியா கோசம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்தியா கோசம் விளையாடுறது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. ஆஷஸ் தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை.